ஆனா ஏமாத்துறவங்க இருக்கும்போது ஏமாறுறவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஹாய், நம்ம எந்த டாபிக் பத்தி ஆர்குமெண்ட் பண்ணலாம்? கடவுள் இருக்காரா இல்லையா? ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். கடவுள் இருக்காருன்னு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல இல்லன்னு அப்போஸ் பண்றீங்களா? கடவுளை தப்பா பிரயோகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு? நீங்க கடவுளை தப்பா பிரயோகப்படுத்துறாங்கன்னு நம்புறீங்க. உங்க மெயின் பாயிண்ட் என்ன? எதனால அப்படி நினைக்கிறீங்க? இந்தியாவுல முக்கியமா எதனால இப்படி இருக்குன்னா, ரிலீஜியஸை ரொம்ப தப்பா போர்ட்ரேட் பண்ணி அதனால நிறைய கொலை நடக்குது, அது இல்லாம பிசினஸ் பயங்கரமா நடக்குது. அதெல்லாம் வச்சுதான் நான் இது தப்புன்னு சொல்றேன். ஆனா நீங்க சொல்றது சரினா, அந்த ரிலிஜன்கள் ஆரம்பிக்கும் போதே தப்பான நோக்கத்துல ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா பல ரிலிஜன்கள் அன்பு, அமைதி, உதவி அப்படின்னு நல்ல விஷயங்களை தான் போதிக்குது. சோ இப்போ நடக்கிற தப்புகளுக்கு காரணம் ரிலிஜனை உருவாக்குனவங்கல்ல, அதை ஃபாலோ பண்ற சில பேர் அவங்களோட சொந்த ஆதாயத்துக்காக ரிலிஜனை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. இது அதுக்காக மக்கள் ஏமாறலாமா? ஆனா ஏமாத்துறவங்க இருக்கும்போது ஏமாறுறவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. மக்கள் ஏமாறக்கூடாதுங்கிறது உண்மைதான். இங்க பிரச்சனை என்னன்னா, மக்கள் ஏன் அவ்வளவு எளிதா ஏமாறுறாங்க? அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு பகுத்தறிய தெரியலையா? இல்ல அவங்களோட நம்பிக்கைகள், பயங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி சிலர் மேனிபுலேட் பண்றாங்களா? ஒரு ரிலிஜனையும் அதோட கோர் பிரின்சிபல்ஸையும் புரிஞ்சுக்காம பிளைண்ட்லி ஃபாலோ பண்றதுதான் இந்த மாதிரி ஏமாற்றங்களுக்கு வழிவகுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க தப்பு ரிலிஜன் மேல இல்ல, அது சரியா புரிஞ்சு கொள்ளாத மக்கள் மேலையும் அதை தவறா பயன்படுத்துறவங்க மேலையும் தான். தேங்க்யூ.